குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பீகார் சட்டசபைக்கு இந்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது. அங்கு மேற்கொள்ளப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்லிமெண்ட் வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கேள்விக்கு லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பதிலளித்தார். அவர் கூறும்போது, தேர்தல் கமிஷன் இந்திய தேர்தல் கமிஷன் போல் செயல்படவில்லை. அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை முட்டாள்தனமானது என சொன்னார். உண்மை என்னவென்றால், தேர்தல் ஆணையம் அதன் வேலையை செய்யவில்லை. கர்நாடகாவில் தேர்தல் கமிஷன் மோசடியை அனுமதித்ததற்கான 100% ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது. 90% அல்ல, அது 100% உறுதியான ஆதாரம். நாங்கள் ஒரு தொகுதியை மட்டும் ஆய்வு செய்ததில் இதை கண்டுபிடித்தோம். இது போன்ற மோசடி தொகுதிக்கு தொகுதி நடந்திருக்கலாம் என்று உறுதியாக நம்புகிறோம். 45, 50, 60, 65 வயதுக்கு மேற்பட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் புதிய வாக்காளர்களாக ஒரு தொகுதியில் சேர்க்கப்பட்டு உள்ளனர். நாங்கள் அவர்களை பிடித்து விட்டோம். தேர்தல் ஆணையத்திற்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த மோசடியிலிருந்து நீங்களோ உங்கள் அதிகாரிகளோ தப்பித்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் தவறு செய்கிறீர்கள். நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்று ராகுல் கூறினார். பீகாரில் நடந்து வரும் வாக்காளர் திருத்த பணியின் போது இதுவரை 52 லட்சம் வாக்காளர்கள் தங்கள் முகவரியில் இல்லை என்று நீக்கப்பட்டு உள்ள நிலையில் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். ராகுலின் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் மறுத்துள்ளனர். தேர்தல் தொடர்பாக ஹைகோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வரும் வரை அவர் காத்திருக்க வேண்டும். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஏன் கூற வேண்டும் என கேட்டுள்ளார்.